அப்போ நாம் என்ன செய்ய போகிறோம்? நாங்கள் எப்படி என்ன வரைவீர்கள்? முதல் சுற்றில் இந்த பர்கரை சிறப்பாக வரைவது இதை பெறுவார். இதை பாருங்கள், எவ்வளவு பெரியதும் ருசிகரமானதுமாக இருக்கிறது. அதே போல நான் உங்களுக்கு எச்சரிக்க மறந்துவிட்டேன். முதல் சுற்றில் நீங்கள் கண்களை மூடி வரைந்து முடிக்க வேண்டும். எனவே உடனே உங்கள் மூடிகளை அணியுங்கள். மூடிக்கொள்ளாதீர்கள், இல்லையெனில் உங்களை தகுதி நீக்கம் செய்கிறேன். இப்போது நீங்கள் தொடங்கலாம். அப்படியா? நாம் அவசரப்பட வேண்டும். நீங்கள் தொடங்கிவிட்டீர்களா? ஓ, நாம் விரைவாக செய்ய வேண்டும். நான் ஏற்கனவே ஃபெல்ட் டிப்பேனை கண்டுபிடித்து விட்டேன். என் வரைபடம் சரியான நிறங்களை கொண்டிருக்கும் என்று நம்புகிறேன். உங்கள் கண்களை மூடியபடி அதை தீர்மானிப்பது முற்றிலும் சாத்தியமற்றது. ஓ, எனக்கு இது நல்லதாக இருக்கும் என்று தோன்றுகிறது. சரி, ஓ, மார்க்கர் எங்கே? ஓ, அது இருக்கிறது. ஹே, எனக்கு மார்க்கர் கொடு. அது எனக்கு தான். நான் அதில் வரைந்து விடுவேன். என்ன ஒரு கனவு! ஓ, என் வரைபடத்துடன் நீ என்ன செய்தாய் பாரு. இதற்காக நான் உன்னிடம் பழி வாங்க வேண்டும். ஓ, இது வலிக்கிறது. சரி, போதும் சண்டை. இப்போது வரைப்பதற்கான நேரம். நான் பசி கூட வைத்து விட்டேன். ஆகவே பர்கர் எனக்கே கிடைக்க வேண்டும். அடடே, என் கண்களை மூடிக்கொண்டு சரியான நேரத்தை எடுத்தேனா என்று எப்படி சொல்வது? சரி, இதை செய்வேன். நான் நிச்சயமாக இருக்கிறேன். இல்லை, இது உண்மையில் மிகவும் கடினம். நம்பிக்கையோட இருக்கலாம் என நினைக்கிறேன். ஆமாம், நான் தவறாக நினைக்கவில்லை என்று நினைக்கிறேன். சரி, ஓ, எனக்கு தவறாகவே இருந்தது. மற்ற பெண்களுக்கு மிகவும் அழகான வரைபடங்கள் உள்ளன. எனவே நான் ஒரு பர்கரை பெற மாட்டேன். ஆனால் சரி, எனக்கு ஒரு திட்டம் உள்ளது. கேட் எனது வரைபடத்தை கடன் வாங்கினால் அவள் மனதில் கொள்ள மாட்டாள் என்று நினைக்கிறேன். அவளுக்கு என்னுடையதை கொடுக்கிறேன். ஓ, ஆஹா, நேரம் முடிந்து விட்டது. நான் இந்த பர்கரை எனக்கே சாப்பிட்டு விட்டேன். நீ முயற்சியே செய்யல. நீ தேர்ந்தெடுத்த நேரம் எவ்வளவு மோசமா இருக்குது பாரு. என்ன? ஓ, கேனி ஏமாற்றி இருக்கிறார். சூசி, உன் வரைபடம் மிகவும் நல்லதாக இருக்கும். ஆனால் ஏன் அதை இவ்வளவு கெடுத்து விட்டாய்? அப்படினால் என்னுடையது எப்படி? ஆனால் போய் சொல்லாதே, நீ அதை என்னிடமிருந்து திருடினாய். பிராவோ காண்டி, இந்த பர்கரை நீ சாப்பிட தகுதியானவள். வாழ்த்துக்கள், இது உங்களுடையது. அண்ணா, பர்கர் எங்கே? ஏன் இது இன்னும் வரவில்லை? ஓ, அது வந்து விட்டது. உங்களுடைய உணவை ரசிக்கவும். நான் முடித்து விட்டேன். இந்த முறை நாம் என்ன வரைய போகிறோம்? இங்க ஒரு பெட்டி, உங்களோட புதிய பரிசு. ஏன் நமக்கு ஒரு பெட்டி தேவை? உங்களுக்கு பெட்டி தேவையில்லை, அதன் உள்ளடக்கம் தான் தேவை. வாவ், எத்தனை நாணயங்கள்! Das är Arbirashastas. Jag en trendig de asta sal gortella moriasa det var shuroi der pencil crono. எவ்வளவு குளிர்! கேட், ஏன் உனக்கு என்ன ஆனது? ஏதாவது தவறாக இருக்கிறதா? ஓ, நான் ஏதோ கனவு கண்டேன். நமது பரிசு ஒரு பொக்கிஷம் என்றால், அப்படி என்றால் அதற்கேற்ப தேட வேண்டும். நீங்கள் அங்கே என்ன மாதிரியான வேடமாடல் செய்கிறீர்கள்? ஒரு சிறிய குழந்தை போல? வாவ், சூசி ஏற்கனவே நாணயங்களுடன் ஒரு அழகான பெட்டியை வரைந்து விட்டார். நாங்கள் எப்படியாவது அவரை நிறுத்த வேண்டும். ஒரு மீன் பிடிக்கும் வலை இதற்கு உதவும். என்ன செய்கிறாய்? நான் விழப்போகிறேன். உனக்கு சரியான பாடம் கிடைத்தது. பொக்கிஷம் எனக்கு கிடைக்கும். கெண்டி அங்கே என்ன வரைந்துள்ளார் என்று பார்ப்போம். ஓ, அபத்தம். ஆனால் எச்சரிக்கையாக அவளும் வெளியே இருக்க வேண்டும். இந்த முறை நான் என் கையால் செய்வேன். தயார். இப்போது நான் வரைதளத்தை தொடங்கலாம். யாரும் இடையூறு செய்ய மாட்டார்கள் என்று உறுதியாக இருக்கிறேன். நான் கண்டிப்பாக அதிர்ஷ்டசாலி ஆக போகிறேன். மொத்தத்தில் இந்த சுற்றின் வெற்றியாளர் யார் என்பது ஏற்கனவே தெளிவாக உள்ளது. நான் அதை பெற்றுவிட்டேன். ஹாஹா. அப்படியா? நான் கிட்டத்தட்ட முடிச்சு விட்டேன்.
பெண்களே, நேரம் முடிந்தது. இந்த பாறை யாருக்கு கிடைக்கிறது என்று முடிவு செய்வோம். ஒரு நாணயம் எனக்கு சொந்தம் என்று நான் பந்தயம் வைக்கிறேன். நீ அதாவது பண்ண முடியாது. முழு பொக்கிஷமும் உன்னுடையதாக இருக்கும். பாருங்கள், நான் என்ன ஓவியம் வரைந்தேன். கென்னி, நீ இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கிறாய். தொப்பியை எடுத்துவிடு. ஏய், நீ மிகவும் மோசமாக விளையாடுகிறாய். அப்படி செய்ய முடியாது. என் வரைபடம் அங்கே இருக்கிறது. Sayandi, Devanchar, the Ramasorvas, Churches and Doshrup பண்ணிருப்பாங்க. Cat only does up பண்ணார். ஆனா ஏன் இது முடிக்கப்படல? இல்லை. மற்றும் கே. வாவ், அது வேற ஒரு விஷயம். கேட் ஒரு சிறந்த வரைபடம் பெற்றார். அப்படியெனில் கண்ணியமான சிறிய கடற்கொள்ளையனே, பொக்கிஷம் உன்னிடம் செல்கிறது. அற்புதம். ஒரே, நான் இதை பெறப் போகிறேன் என்று எனக்கு தெரியும். ஏனெனில் இந்த நாணயங்களில் அனைத்தையும் வைத்திருப்பது நான் தான். அருமை. இப்போது நான் இதை எப்படியாவது செய்ய முடியும். ஆமாம், அவை மிகவும் அதிகமாக உள்ளன. ஒரு முறை நாணயம் பற்களால் சரிபார்க்கப்பட வேண்டும் என்று நினைத்தேன். எனவே அதை செய்ய வேண்டும். விசித்திரமாக உள்ளது. அவை மிகவும் மிருதுவாக உள்ளன. ஓ இல்லை, இவை சாக்லேட் நாணயங்கள். இது ஒரு பொக்கிஷம் அல்ல. அதுதான், சாம்பல் நிறம் நல்லதற்கு வழிவகுக்காது. பெண்களே, இந்த முறை உங்கள் ஒருவருக்கு பெரிய கிண்டர் சர்ப்ரைஸ் கிடைக்கும். Until I raise the Rewila in near Swing Shigai. வா, என்ன காத்திருக்கிறாய்? இந்த சுற்றில் நீங்கள் கிரேயான்களால் வரைவீர்கள். வாவ்! நான் வண்ணக்கிரியன்களால் வரைந்தால் பென்சில்களை விட நன்றாக வரைய முடியும். அதனால் அதை செய்யலாம். இந்த முறை நான் வெல்லும் வாய்ப்பு அதிகம். அது என்ன வாசனை? ஆம், வெற்றி பெறும் வாய்ப்புகள் குறைந்து விட்டன. சூசி, நீ ஏற்கனவே ஒரு சிறந்த வரைபடம் வரைந்து விட்டாய். ஆனால் அவளை வரைவதிலிருந்து கவனத்தை மாற்ற எப்படி என்று எனக்கு தெரிகிறது என்று நினைக்கிறேன். போதும், தயவு செய்து. இன்று நான் காதுக்கு போக்கி கொண்டு வந்தது நல்லது. ஹூ? ஓ இல்லை, நீ முயற்சிக்க வேண்டாம். இப்போது நான் உன்னை கேட்கவே மாட்டேன். மனிதா. சரி, அப்போ நான் பலகைகளை இன்னும் சத்தமாக கீறுவேன். ஓ, எவ்வளவு வலி! என் ஏழை சிறிய விரல், உதவுங்கள். நமக்கு அவசரமாக ஏதாவது செய்ய வேண்டும். எல்லோரும் எங்கே? விசித்திரம். சரி, யாரும் என்னை தொந்தரவு செய்ய மாட்டார்கள் என்பதே நல்லது. பெண்களே, ஆனால் உங்கள் நேரம் முடிந்து விட்டது. ஏன்? மற்றவர்கள் எங்கே? சூசி, நீ எல்லோருக்கும் பதில் சொல்ல போகிறாய். நல்லா இருக்குது. நான் வரைதல் முடித்து விட்டேன். சிறந்த வேலை. நன்றாக செய்தீர்கள். அருமை. சரி, கிண்டர் உங்களுக்கு செல்கிறது. கூல். இந்த முட்டையை விரைவில் சாப்பிட விரும்புகிறேன். மேலும் உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்க்கவும். அற்புதம். பார்க்கலாம். சுவையான சாக்லேட்ஸ். நான் முழுமையாக மகிழ்ச்சி அடைகிறேன். வாவ், நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன். வாவ், அதுக்குள்ள ஒரு பாப்பெட் இருக்குது. இது இன்னும் குளிர்ச்சியாக இருக்குது. நான் விளையாடி இந்த சாக்லேட்டை அனுபவிப்பேன். ஓ, நான் தான் வெற்றியாளர். ஆம். வணக்கம் அனைவருக்கும். டைம் உங்களுடன் இருக்கிறார். நண்பர்களே, இந்த முறை மீண்டும் ஒரு அழகான பரிசு உங்களை காத்திருக்கிறது. அடிப்படையில் இது மிகவும் அழகான காஸ்மெட்டிக் பை. எனக்கு இது ஏன் தேவை? என்ன ஒரு பயங்கரமான வேலை! நீ ஏன் மகிழ்ச்சியாக இருக்கிறாய்? உங்கள் வரைதல் நேரம் தொடங்கிவிட்டது. சீக்கிரம் நண்பா. அரே, கூல். ஒரு புதிய அழகு பெட்டியை நான் கண்டிப்பாக மறுக்க மாட்டேன். ஏற்கிறேன். குளு. ஆனால் சூசி என்னை விட வேகமாக வரைகிறாள். நாம் வேகத்தை அதிகரிக்க வேண்டும். உதாரணமாக, ஏன் கையால் வரைதல் செய்ய வேண்டும்? இதற்காக சாக் துண்டுகளை பயன்படுத்தலாம். என்ன சரி, அது ஒரு குளிர்ச்சியான யோசனை. நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். ஆமாம், இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. சரி,
சரியானது. எனவே எனது மேக்கப்பை இப்போது இளஞ்சிவப்பு நிறமாக மாறிவிட்டது. நீங்கள் மற்றொரு காகிதத்தின் வழியாக வரைபடத்தை தடவினால் அது உண்மையில் இளஞ்சிவப்பு நிறமாக இருக்கும். இதை செய்யலாம். என்னிடமும் ஒரு நல்ல யோசனை இருக்கிறது. முதலில் எனக்கு ஒரு கெட்டில் மற்றும் கொஞ்சம் தண்ணீர் வேண்டும். பின்னர் அதில் கொஞ்சம் சாக் ஊற்றுவேன். சரி, இதோ என்னிடம் என்ன இருக்கிறது என்று நீங்களே பாருங்கள். சூப்பர். சரி, இதையெல்லாம் கலக்க வேண்டும். டாடா, நான் வீட்டில் தயாரித்த வண்ணத்தை பெற்றேன். இதன் உதவியால் நான் என் வேலைகளை இன்னும் வேகமாக நிரப்புவேன். அருமை. அது மிகவும் நன்றாக வந்தது. ஏய், அவள் ஜெயிக்க முடியாது. அது என்ன? நான் என்ன செய்தேன்? இப்போது எனக்கு மிக்கப்பை கிடைக்காது. அது அந்த முட்டாள் இரும்பு காரணமாக. அவசரம். எனவே பரிசு இப்போது நிச்சயமாக எனது. ஓ, உன்னை பார்த்து என்ன செய்தேன்? நீ என்னை கவனத்தை கலைத்து விட்டாய். இப்போது நான் வரைபடத்தின் மீது தண்ணீர் சிந்திவிட்டேன். என்ன ஒரு மோசமானது! கைஸ், உங்களோட நேரம் புரிஞ்சு விட்டு உங்களோட ஃப்ரீஸ் யார் பெறுவார்கள் என்பதை முடிவு செய்ய நேரம். ஓ நண்பா, கென்னி, கண்டிப்பாக நீ இல்லை. எப்படி வரைதல் முழுவதையும் எரித்து விட்டாய்? என்னை மீது கத்தாதீர்கள். அது என்ன மாதிரியான ஈரமான புள்ளி? ஓ என் கடவுளே, இல்ல, அதுவும் நல்லதல்ல. குப்பையில் போடு. டாம், நீ என்ன வரைந்தாய்? ஓ அங்கார். வாவ், அது முற்றிலும் வேறுபட்ட விஷயம். உன் வெற்றிக்கு வாழ்த்துக்கள். என்ன என்ன இந்த மேக்கப்பையை என்ன செய்ய வேண்டும்? அதை எப்படி பயன்படுத்துவது என கூட தெரியாது. ஓ, எனக்கு இது தேவையில்லை. கேள், டைம், நீ என்னையும் சூசியையும் மேக்கப் செய்ய முடியுமா? சரி, ஏன் நீ பயிற்சி செய்யக்கூடாது? ஆனால் இது உண்மையில் ஒரு சிறந்த யோசனை. பெண்களே, சில நிமிடங்களில் நீங்கள் உங்களை அடையாளம் காண்பீர்கள். தயார். ஓ, உண்மையில் கிட்டத்தட்ட தயார். சரியானது. எங்கிடம் இருக்கு முடிவு மதிப்பீடு பண்ணால் வந்து விட்டது. பெண்களே, உடனே ஒரு செல்ஃபி எடுக்கலாம். இந்த புதிய மேக்கப்பில் நீங்கள் அழகாக இருக்கிறீர்கள். என்ன? எப்படி நீங்க இப்படி செய்ய முடியும்? நீங்க எங்களை கிண்டல் பண்ணிட்டீங்க. ஓ, கவலைப்படாதே. என் கருத்தில் இது மிகவும் நகைச்சுவையாக வந்துள்ளது. ஆமாம், நீ சிரிக்கிறாய். பெண்ணே, முதலில் நானே முடியை திறப்பேன். என்னை எதிர்கொள்ள என்ன காத்திருக்கிறது என ஆவலாக இருக்கிறேன். எனவே இது உனக்கு அதிர்ஷ்டமில்லை. என்ற சர்ப்ரைஸ் வழக்கமான அளவில் கிடைத்தது. கந்து பேச்சா? ஓ ஆம், கந்து பேச்சா? நண்பர்களே, விதிப்படி அதிர்ஷ்டம் குறைவாக இருப்பவர் முதலில் சாப்பிடுவார். ஓ, எப்படி நான் இதை செய்யவா? நான் இந்த முட்டையை எப்படி புனிதப்படுத்துவது என்று கூட தெரியவில்லை. சரி, நான் சில மெல்லிய கொடுக்கோல் பயன்படுத்துவேன். இதோ, அருமை. இப்போது நான் அதை முயற்சி செய்யலாம். ரொம்ப சுவையாக உள்ளது. இப்பொழுது இது முடிந்து விட்டது என்பதில் வருத்தமா? ஆனால் அது எனக்கு பிடித்திருந்தது. நான் இல்ல. நான் சூசியின் முயற்சியை செய்யலாமா? ஏனென்றால் சூச்சி அதற்காக உன்னை தண்டிப்பாள். அதை நான் என்னாலே சரி செய்றேன். அதில் ஒரு பரிசு உள்ளது. ஆனால் முதல் சாக்லேட் சாப்பிடுவேன். சூப்பர். அப்படின்னா பதிவேடு எங்கே? விலை நிர்ணயிக்க வழியில்லை. ஆனால் ஆஹா, இப்போ என்னோட முறை. ஆனா எனக்கு உண்மையாவே கரப்பான் பூச்சிகள் பிடிக்கும். அதனை சுவைப்போம். சரி, அருமையாக. அப்படியா? இதோ என்னை என்னது எதிர்பார்க்கிறது என்பதை பார்ப்போம். அதெல்லாம் பெரியது. அதை எப்படி திறக்கலாம்? உங்கள் கைகளால் இப்படிப்பட்ட தடுப்பூசி சாக்லேட்டை உடைப்பது கடினம். எனவே நான் ஒரு சுத்தியை பயன்படுத்துவேன். தயாரா? என்னை காத்திருக்கிறதை பார்ப்போம். ஆஹா, எவ்வளவு அழகு! எப்படி அழகாக இருக்கு! நீ இனி என்னுடைய நண்பன். கிட்டி தனது புதிய நண்பருடன் விளையாடிக் கொண்டிருக்கும் போது
நாம் அவளது சாக்லேட்டை திருடி அதன் சுவையை கேண்டாடலாம். அது நம்ப முடியாததாக இருக்கும். எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. என்ன? என்னுடைய சாக்லேட் எங்கே? பெண்களே, உங்களுக்கு வெட்கமா இல்ல? இந்த முறை நானே முதலாவனாக இருப்பேன். பாருங்கள், இது ஒரு லாலிபாப் மற்றும் அப்பா அதை நீங்கள் உள்ளே கொண்டிருப்பீர்கள். மீன் இருக்கு. என்னிடம் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். சாப்பிடுவீர்களா? ஒரு பச்சிகளுடன் எனக்கும் லாலிபாப். அதிர்ஷ்டம் இல்லை போலும். ஆனால் என் லாலிபாப் சிறியது. ஆனால் அதில் இன்னும் ஒரு அருவருப்பான ஈ இருக்கிறது. நீங்கள் முதலில் இருப்பீர்கள். இந்த முட்டாள் விதியை யார் கண்டுபிடித்தார்கள்? சரி, சீக்கிரமே செய்வோம். இருங்கள், ஈ எங்கே? என் வாயிலே ஈ இருக்கிறது. இதைவிட கேவலமானது என்ன இருக்க முடியும்? அதுவும் உண்மையிலேயே நகைச்சுவை. ஆமாம், சரி, நான் தொடங்குகிறேன். இதனால் சொல்லி ஒரு மிட்டாய் உண்பது நல்ல சுவையானது. அதிலிருந்து நான் என்னை பிரிக்க முடியவில்லை. நான் சூசியை மறந்துவிட்டேன் என்று பார்த்தேன். என்ன ஒரு திகில்! அதை எப்படி மறந்துவிட்டேன்? இது கொத்துகிறது. இது காய்க்கிறது. காண்டி, எனது வினா தேர்வு உன்னதே. நான் எப்படி ஒரு லாலிபாப் சாப்பிட முடியும் மீனை தொடாமல்? பெண்களே, இப்போது உங்களை நான் புரிந்து கொள்கிறேன். இது உண்மையாகவே ருசியுடன் இருக்கிறது. ஆனால் என் லாலிபாபு ரொம்ப பெரியது. அதனால் மீனை எந்த வகையிலும் மறக்க முடியவில்லை. சரியா? ஒரு யோசனை. நாங்கள் அதை சதுரத்தால் உடைத்து விட வேண்டும். ஆடா, இப்போது நான் பாதுகாப்பாக இனிப்புகளை அனுபவிக்க முடியும் மற்றும் ஒரு நாள் மீன் பார்ப்பனையில் இருக்கும் என பயப்பட தேவையில்லை. ஒரே நாளில் இல்லை, உண்மையில் எந்த ஒரு நிமிடத்திலும். ஓ, இது மிகவும் சுவையானது. நான் இதை என்றும் சாப்பிடுவேன். நான் மீனை தொடக்கூடவில்லை. இது ஆகாது. நீங்கள் முயற்சி செய்யணும். நான் செய்ய வேண்டுமா? தெரிகிறது, நான் செய்ய வேண்டும். சரி, நான் ஒரு கொறிக்கிறேன். இது பயங்கரம். இது போதாமல் இருக்கிறது. நீ எல்லாவற்றையும் சாப்பிட வேண்டும். எனக்கு தெரியும், நீ அதை விரைவாக செய்ய வேண்டியதே ஆகும். அது அருவருப்பானது. ஆனால் நான் அதை செய்துவிட்டேன். அதை சுற்றி எறிய தேவையில்லை. மன்னிக்கவும் பெண்கள். இருப்பேன். ஹுரே! இறுதியில் ஒரு சுவையூட்டும் மருந்து. ட்விக்ஸ், என் பிடித்த பப். என்னுடையதும். ஆனால் இது ஏன் இவ்வளவு சின்னது? ஏனெனில் நான் பெரியதை பெற்றேன். வெறும் பெரியதல்ல, மிக பெரியது. பப், கோபப்படாதீர்கள், துவங்குங்கள். சரி, ட்விக்ஸ் உண்மையில் ருசியாக இருக்கின்றது. நான் இதை இப்பொழுது ருசிப்பேன். ஆனால் எனக்கு ஒரு யோசனை உள்ளது. நான் இதை திரண்டு கலந்து கொள்ள ட்விஸ்லர்ஸை பயன்படுத்துவேன். இவ்வாறு அது மேலும் வசதியாக இருக்கும். ஆமாம், அது அற்புதம். சரி, அடுத்தவர் யார்? பேட்டி, இது உன் முறை. பேட்டி, நீ என்ன செய்கிறியா? ஓ, சோரியல். இன்னைக்கு என்ன செய்ய என்று யோசிக்க முடியல. ஓ, ரொம்ப ருசியாக இருக்கிறது. நான் இதை விரைவாக செய்ய முடியும் என்று நினைக்கிறேன். நீங்கள் என்னை மேலும் கவனமாக கருத முடியுமா? சாக்லேட் துண்டுகள் எல்லா திசைகளிலும் பறக்கின்றன. ஓஃப், நான் அதிகமாக சாப்பிட்டு விட்டேன். ஆனால் அதுவும் சுவையாக இருந்தது. பெண்களே, ஏன் இப்படி அழுக்கா இருக்கீங்களே? ஏன் தெரியுமா? மன்னிக்கவும், நான் சாப்பிடத்தான் நினைத்தேன். கேட்டி மீன் சாப்பிட்ட போது அவள் பயன்படுத்திய உத்தியங்களை பயன்படுத்தலாம். அது எனக்கு உதவலாம் என்று நினைக்கிறேன். எனக்கு சில உதவி தேவை. அற்புதம். நீ ஜா போல நடக்கிறாய். சிரிக்காதே. உன் கிளைகளை சாப்பிடவா? இலகுவாக. அதில் எனக்கு பிரச்சனைகள் ஏதுமில்லை. 2 ஸ்டேக்கு ஒன்றாக சாப்பிட கடினம் இல்லை. அல்லது அதை செய்து என்னுடைய அல்லது பல விருப்பம் இல்லை. எனக்கு இது பிடிக்கல. இது வேடிக்கையாக உள்ளது. பெட்டிப்பூ. ஆமா, மிகவும் பயங்கரம்.
நீ ஒருபோதும் வம்பையர் போல தெரியவில்லை. சரி, அது பரவாயில்லை. நானே இது அற்புதம். சரி பெண்களே, எனக்கு நன்றாக இருந்தது என்று நினைக்கிறேன். பெட்டி மிக அதிகமாக மகிழ்ந்தார்.